வணக்கம் ஐயா. மழை வந்து இப்ப வந்துங்கய்யா நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டம் அடைத்து நல்ல கனமழையே பெய்ய போகுது. உங்களுக்கு எப்படி பெஞ்சிட்டு இருக்கு இப்போ? எங்களுக்கு ஐயா இது பொன்னந்தட்டுல இருந்து பிச்சைவரம் டூரிஸ்ட் பிச்சைவரம் கிள்ளை வரைக்கும் கிள்ளையில எல்லாம் அப்படியே ஒரே மாதிரியா பெஞ்சிட்டு இருக்குங்க ஐயா. சொன்னீங்க அதே மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனா நேற்று சீரா பெஞ்சது தூரல். இன்னைக்கு ஓரளவு நல்ல மல்லாக்கொட்டைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் போட்டிருங்க ஐயா. 100 ஏக்கருக்கும் இந்த மழை எங்களுக்கு பருத்தி புடவை காய்ச்ச மாதிரி ஆயிட்டுதுங்க ஐயா. ஓகே ஓகே. நேற்றுக்கு நம்ம விவசாயிகள்லாம் அங்க இருந்து ஒரு குரூப்பா உட்கார்ந்து பேசினாங்க. மழையில இருந்து அத்தனை பேர் வந்துட்டாங்க ஐயா. அத்தனை பேரும் மழை இல்லன்னு நீங்க சொன்னாங்க. ஐயா சொல்றாங்க பாருங்கன்னு அப்படி சொன்னேன். அதுக்கு மேல நீங்க சொன்ன மாதிரியே அது வந்து ராத்திரியே ஆரம்பிச்சு போச்சுங்கய்யா. அதான் நேத்துக்கு பெய்யுமான்னு நம்பிக்கையா ரொம்ப சந்தேக பார்வையில பேசுறாங்க. சந்தேகத்திலேயே வந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் இப்ப வந்து போதுமான மழை காலையில வந்து எல்லாரும் சொல்லிட்டோங்க. ஓ ஓகே. மழை இப்ப இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மழை தொடரணும். இது ஒண்ணும் ஆகாதுங்க. இந்த மாதிரி பேஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நாளைக்கு இருக்குங்களா? ஆமா, இன்னைக்கு நாளைக்கும் கண்டிப்பா இருக்கும். ஆமா, இது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இந்த இதுக்கு மேல வேகமா பெய்யாம இந்த அளவு பெஞ்சா போதுங்க ஐயா. ஆனா ஒண்ணு, உங்க ஊருக்கு தெற்கு பக்கம் பழையாறுல இருந்து கோடியக்கரை வரைக்கும் கனமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சீர்காழியில விடவே இல்லை. கால ஆரம்பிச்ச மழை சிதம்பரத்துல இங்க பெஞ்சதோ கிள்ளையில பெஞ்சதோட அதிகம். அதுதான் உங்கள் ஊரை விட தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய சின்னக்காரமேடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிதம்பரம், அண்ணாமலை நகர்ல அதிக மழை. அதை விட கொள்ளிடம், வையங்க, அந்த வல்லம்படுகை இதெல்லாம் ரொம்ப அதிகம். அப்படியே சீர்காழி அதிகம். இப்ப பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தோட உள்ள காட்டுமன்னார் கோயில் வரைக்கும் முன்னேறி அதையும் தாண்டிடுச்சு. அரியலூர் மாவட்ட எல்லை வரைக்கும் பெஞ்சிட்டு இருக்கு நல்ல கனமா. இல்லைங்க, இது எங்களுக்கு போதுமானதுங்க. எங்களுக்கு நட்ட பயிருக்கு கருது வந்துகிட்டு இருக்கிறதுக்கு இது போதுமான மழை. நிலக்கடலைக்கும் நிலக்கடலுக்கும் பயிருக்கும் இது அருமையான மழை. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செலவு மிச்சம் பண்ணி போச்சு. இல்லாட்டா நாங்க வாய்க்கால தண்ணி கொண்டு வந்து அதை இறைச்சி எல்லாமே எங்களுக்கு மேகூத்து தானே, எல்லாம் வாய்க்கால் தண்ணி ஏரி தண்ணி தானே. ரொம்ப நன்றி. நல்லா இருக்குங்க ஐயா. களை வெட்டி விட்டதுக்கும் எங்களுக்கு தண்ணி இந்த மழை வந்ததுக்கும் எங்களுக்கு நல்லதுங்க. ஓ நன்றி. இன்னைக்கு வந்து கிள்ளைக்கு வந்து கம்மியா பெய்ச்சதுன்னா நாளைக்கு கொஞ்சம் பெய்யலாங்க கூட. ஆனா இன்னைக்கு பெய்யற மழை நாளைக்கு அந்த இடத்துல இருக்குமான்னு சொல்ல முடியாது. இருக்கிற தண்ணியை வடிய விடாம வச்சுங்க. ஆனா நாளைக்கு மழை இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு கூடயே கூட இருக்கலாம். இப்ப சீர்காழியில கூடுதலா பெஞ்சிட்டு இருக்கு. மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம் உங்களுக்கு குறைவா இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு கூடுதலாகவும் மயிலாடுதுறை குறைவா கூட இருக்கலாம். பக்கத்துல ஆமா, கிழக்கு காற்று இப்ப நுழைஞ்சிருச்சு. தெற்கு பக்கத்துல இருந்த சிஸ்டம் மேற்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினால கிழக்கு காற்று நுழைய ஆரம்பிச்சிருச்சு. குளிர் நின்று போச்சு. ஏன்னா எங்களுக்கு கடற்கரை போறோம். எங்களுக்கு குளிர் வந்து நேற்றெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. ஓ நன்றி 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 நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. நன்றி. நாங்க வானொலியை கரெக்டா நீங்க உங்களுடைய பதிப்பை 4 மணி நிகழ்ச்சி நாங்க பாக்குறோம். காலையில 6 மணிக்கு எங்களுக்காக இவ்வளவு காலையில ஏற்றி ஐயா போடுறத நாங்க எந்த விதமான எங்களுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க. அதுக்காக நாங்க ரொம்ப விவசாயி ரொம்ப சந்தோஷப்படுறோம். நேற்றுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க பெய்யாம போயிருமோ அப்படின்னு. எல்லாரும் வந்துட்டாங்க. இன்ஜினை தூக்கி வாய்க்கால வச்சுட்டோம், என்னங்க செய்தின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் காலையில இருந்து சந்தோஷமா இருக்காங்க. அதான் இன்ஜினை தூக்கி வாய்க்கால வச்சாலும் 4 இன்ஜின் போட்டு இறக்கணும்னு சொன்னாப்ல ஒருத்தர் இடத்துல. ஆமா இல்லைங்க, அதுல இருந்து 20 இன்ஜின் ஓடும் ஒரே வைக்கல. ஓ பாத்தீங்களா இல்லையா? 20 இன்ஜின் ஓடுறத இப்ப மீறி பண்ணியாச்சுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நன்றி நன்றி. ஆமா, இது வந்து எங்களுக்கு போது கிள்ளைக்கு வந்து எங்களுக்கு அட்டகாசமான எங்களுக்கு நல்ல இது. நன்றி ஐயா. உடம்பு நல்லபடியாவும் வீட்டுல நல்லபடியா பசங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு கிள்ளை சார்பா வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கண்டிப்பான மழை சார். 10 நிமிஷமா சார். இல்ல மழைன்னா அதிகமா இருக்கும். நான் இப்ப நான் ஒரு 12:40 1 மணிக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். நீங்களே அடிச்சிட்டீங்க. மழை வந்து கடல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் உருவாகி வந்துட்டே இருக்கு. இந்த மழை இப்ப விடாது உங்களுக்கு. ஏன்னா இந்த 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேகங்கள் அப்படியே உள்ள வரும்.
அதான் சார் காலையில இருந்து ஒரு மேகம் வச்சிருந்து சார் இருட்டுங்க சார். ஒரே கருப்பா கடைக்கிறே இருந்தது. இந்த அங்காடி மாறிட்டு கொண்டு வந்து சார் வாங்குறது 6 மணி கட்டங்க நடந்துட்டு சார். இல்ல இப்ப இந்த மழை விடாது. இன்னும் வந்து சுமார் ஒரு இப்போ மணி 12:45 1 மணி ஆக போகுது. இதுல இருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பெய்யும். அதுக்கு அதையும் தாண்டறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே அப்பதான் வரப்பெல்லாம் உடைச்சிட்டு சார் தண்ணி தேக்கிட்டுருக்கும்ல. இல்ல உடைச்சு போகாம பாத்துக்குங்க. ஏன்னா மழை வந்து நம்ம இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தோம். இப்பதான் எல்லாம் நல்லா சீரா பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆமா இனிமேதான் சார் உள்ள எல்லாம் போய் பெய்யும். உள்ளே போயிடும். இது இப்போ நீங்க வேதாரணை ஆரம்பிச்சிருக்க மழை முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை புதுக்கோட்டைன்னு அப்படி உள்ள போகும். அப்படியே எல்லாம் கருப்பா சார் கிழக்கா சார் கடல்ல. ஆமா காலைல 2 மணி இடி இடிக்குது சார். இடிக்குது காலைல 2 மணிக்கு அப்படியே கீழ்மாடி மாதிரி இடி இடிக்கிட்டு இருந்தது. அடிப்பொண்ணு பார்த்தா உங்களுக்கு சார் மழை வந்து இப்பதான் தொடக்கம். உங்களுக்கு இன்னும் வலுவான மழை இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 hour கழிச்சு 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் ரொம்ப வலுவா இருக்கும் மழை. சொன்ன மாதிரி அடிக்குது சார். இன்னைக்கு நாளைக்கு மழை சொல்லிங்களா சார்? ஆமா 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 நம்மளால மழை போயிட்டு அப்படின்ட்டாங்க. ஆராய்ச்சி வயசானவங்கலாம் பார்த்து பெரியவங்கெல்லாம் ஆரகத்தை உங்களுக்கு தெரியாதுங்க. வாயில சொல்லுவாங்க சொல்லிருக்காரு. அந்த காலம் காலம் அடிச்சா மழை இருக்காங்க அந்த காலத்துல. ஆமா ஆமா அதுதான் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. சாரகாத்தை மட்டும் மழை இருக்கா அப்ப எங்க அப்ப அந்த காலத்துல. ஆமா மழை பெஞ்சு விட்டு பூமி கொண்டு போச்சு சாரை எழுப்பிட்டு இங்க மழையில இருந்து வைத்தியநாதர் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க என்ன பாருங்க மறுபடியும் செல்வகுமார் சார் சொல்லியிருக்காரு 13 வரைக்கும் மழை இருந்து சொல்லியிருக்காரு. அது பாருங்க திருவள்ளூர்ல இருந்து அழைப்பு வருது. அவர் தான் எவ்வளவு நம்பிக்கைங்க. இங்க ஒரு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஒரு கரெக்டா சொல்லிட்டு இருக்கவரு. அது நம்பிக்கை நம்பிக்கைலாம் நீங்க எனக்கு தெரியாதாரா அப்படின்னாரு. இப்போ ஒரு காலைல ஒரு 8 மணி சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அதுவும் பேச போறோம். கொஞ்ச நேரம் மழை விட்டா இல்ல இருக்கட்டும். அடுத்த வருஷம் அது மாதிரி பேச வேண்டாம். சாரல் அடிச்சாலும் பனி பெஞ்சாலும் மழை வரும் நம்பிக்கையோட இருக்குன்னு சொல்லுங்க சார். அது இப்போ உள்ள தெரியாது அதை பத்தி நினைக்காது சார். பழைய காலத்து ஆளுதான் கொலை போடுறது. பழைய காலத்து ஆளுதான் கொலை போடுறது. நீங்க சொல்லிட்டீங்க சார் அடிச்சாலும் பனி பெஞ்சாலும் மழை விடுறாரு உருவாயிடுது. ஆமா 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 பெரிய ஒரு வயசானோட கணிப்பு பண்ணா சாரை எழுப்பிட்டு மாறி மாத்தி சாரை மரம் பட்டேனும் சாரை விட்டா மழை இருக்காதுன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல நடந்தோ தெரியல. இப்ப அதான் காலம் மாறி போச்சுன்னு சொல்லுது. போகணும் சாயந்தரம் போகணும். ஓகே ஓகே தேங்க்யூ. ஆமா சார் நன்றி. மழை கொண்டது பெருங்குதா வருது சார். இல்ல சார் இனிமேதான் அதிகமாகும். இது தொடக்கம் தான். ஒரு 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி சார் மறுபடியும் தகவல சொல்றேன் சார். நன்றி லைவ்ல போடுங்க சார். நன்றி. சார் அங்கிருந்து வர்ற மழை தான் இனிமே வரணும். காலைல பெஞ்சு விட்டுடுச்சு. மறுபடியும் அடுத்த ஷிஃப்ட் அங்கிருந்து வருது. இப்பதான் அந்த மழை தான் இங்க வந்துச்சு. இப்ப வர்றது உடனடியா நிக்காது. ரொம்ப நேரம் நீடித்து நின்று பெய்யும். இப்ப வர்றது அந்த மழை மேற்காக போயிட்டு அதான் இங்க வந்தது. இப்போ மழை வந்து கடலூர் மாவட்டத்தில இருந்து பெய்யுது. கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டம் அடைத்து கொண்டு பெய்யுது. இப்ப நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம், அடுத்து தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டம் போகும் உள்ளார. ஆமா அங்கிருந்து வர்றதா முன்னேறி போகும் உள்ளார. உள்ள கிழக்கு காற்று நுழைய ஆரம்பிச்சுன்னா இரு காற்று இணைவு ஏற்பட்டுட்டே இருக்கும். உள்ளரையும் கிழக்கு காற்று மேற்கு நோக்கி நகர சிஸ்டம் அப்படியே உள்ளேயும் கிழக்கு காற்று ஏற்படும். சென்னைக்கு பெய்யாதுங்க சார். சென்னை மாமல்லபுரத்துக்கு தெற்க மட்டும் தான் பெய்யும். அதுவே மாமல்லபுரத்துக்கு தெற்க கடலூர் மாவட்டத்திலிருந்து தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மாமல்லபுரத்துக்கு தெற்க விழுப்புரத்துல கொஞ்சம் இருக்கும். அதாவது செங்கல்பட்டுல கொஞ்சம் இருக்கும், விழுப்புரத்துல இருக்கும். ஆனா புதுச்சேரிக்கு தெற்க தான் நல்ல மழை இருக்கும். நாளைக்கு டெல்டா தென் மாவட்டங்களுக்கு இன்னமும் இதே மாதிரியே மழை இருக்கு. நாளை வரைக்கும் போகி பண்டிகை அன்னைக்கு நீங்க எல்லா பொங்கல் பணியெல்லாம் தொடங்கலாம். ஒரு மாசம் 1.5 மாசம் மழை தேவையில்லை சார். நன்றி. ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டே இருக்குமே பொங்கலுக்கு மழை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கோம். ரொம்ப நாளாவே பொங்கல் சொல்லிட்டீங்க. ஓகே பாருங்க. ஆமா மழை பெஞ்சா உங்களுக்கு அடிச்சுவேன். நன்றி. மழை விட அடிக்கிறேன் சார். நன்றி ஐயா. நன்றி. பிடல பொறுக்கே இன்னும் மழை இது வரைக்கும் அதான் ஏகப்பட்ட மழை பெஞ்சிட்டு
மழை கண்டினியூஸா வந்து ரொம்ப அடிச்சும் பெய்யல, மீடியமா அப்படி பெஞ்சிட்டே இருக்கணும். ஆனா காலைல இருந்தது கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சு சீரா மழை பெஞ்சிட்டே இருக்கும், ஓடிட்டு தானே இருக்கும். மழை தான் தண்ணி ஓடிட்டு இருக்குமே. ஆமா, தண்ணி ஓடிட்டே இருக்கு, ஆனா ஸ்டாப் ஆகவே இல்லை நிறைய நேரம். ஆமா ஆமா, இப்ப விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எப்படி 4 மணி வரைக்கும் தொடரும். இது 4 மணி வரைக்கும் இதே மாதிரி இருக்குமாண்ணே? இதே மாதிரி 4 மணி வரைக்கும் இருக்கும். ஓகே 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 ஓகேண்ணே. அப்புறம் 4 மணிக்கு மேல மழை விலகிடும். 4 மணிக்கு மேல விலகினாலும் அப்பப்போ மழை இருக்கும், இடையில கிராசிங் இருக்கும், அப்பப்போ லேசான மழையெல்லாம் இருக்கும். விட்டு விட்டு வரும். ஓ, விட்டு விட்டா பெய்யும். ஆமா ஆமா, மழை நாளைக்கு இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி தான் இருக்குமாண்ணே டே ஃபுல்லா? நாளைக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கும் இதே மாதிரி அருகருகே இருக்கும். நாளைக்கு வந்து இப்படி அடைச்சி இப்ப எங்க பெய்யுதுன்னா கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் ஃபுல்லா அடைச்சிட்டு பெய்யுது. இது அப்படியே திருவாரூர், கடலூர் மாவட்டம் வழியா தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் அரியலூர், அப்படியே புதுக்கோட்டை, திருச்சி இன்னும் உள்ள போகுது. அது போனா அது அங்க உள்ள போனாலும் இங்க மழை இருந்துட்டே இருக்கும். நாளைக்கு இருக்கு. நாளைக்கு மாலைக்கு அப்புறம் நின்றுடும். அவ்வளவுதான் இந்த மழை. அடுத்தது 25ஆம் தேதி வருது, 25, 26. அது வந்து உள்ள இருக்காது, பெரும்பாலும் கடல் ஓரத்தில் மட்டும். அதுவும் மயிலாடுதுறைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. காரைக்கால், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் கடல் ஓரம். ஆமா ஆமா, கடல் ஓரம் மட்டும்தான் இருக்கும். வேதாரண்யம், இந்த முத்துப்பேட்டை, அதெல்லாம் பட்டினம், இந்த மணமேல்குடி, ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், தொண்டி, ராமநாதபுரம், இந்த மாதிரி தூத்துக்குடி கடலோரம் மட்டும் இருக்கும் கன்னியாகுமரி வரைக்கும். அது 25, 26. இதோட நாளை வரை இருக்கு. ஆமா 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 ஆமா. அதுக்கப்புறம் அறுவடைக்கு தொந்தரவு இருக்காது, மிரட்டல் இருக்கும், பனிப்பொழிவு அதிகமா இருக்கும். மூடு பனிப்பொழிவு வரப்போகுது புதன்கிழமைக்கு அப்புறம். மூடு பனி என்ன மேகமா மாறுறதுக்கு சாதகமா இல்லாம மழையா மாறாம பனியா பொழியும். பனியா பொழியும், அது மூடு பனியா பொழியும். நமக்கு இப்ப எத்தனை டிகிரி இருக்கு இங்க டெம்பரேச்சர்? நான் இப்ப பாக்கலையே, பாத்துட்டு வேணா கால் பண்றேன். இப்பதான் குளிர் போயிருக்குமே, சுத்தமா மழை பெஞ்சிட்டு குளிர் இருக்காது. இப்ப எல்லா குளிரும், அதாவது சிஸ்டம் மேற்கு நோக்கி நகர்ற காரணத்தினால குளிர் காத்து எல்லாம் உள் மாவட்டங்களுக்கு போயிட்டு இருக்கு. உள் மாவட்டத்துல இருந்து கேரளாவுக்கு போயிடும், அப்புறம் அரபிக்கடல் நோக்கி திரும்பிடும் குளிர் காற்று. அது கர்நாடகாவோட கட்டாயிரும் நாளை குளிர் காற்று, இன்னைக்கு நைட்டுக்கு பிறகு. ஆமா, அப்படியே ஹை பிரஷர் அப்படியே திரும்பிடும் மகாராஷ்டிரா நோக்கி. ஓ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி.